அவங்களுக்கு ஃபேஸ்புக்லேருந்து மெசேஜ் வருது, என் கூட செக்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு. எவ்வளோ தைரியம் பாருங்களேன். எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அவள் பயப்பட ஆரம்பிச்சோன்னா ஏன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து டெக்ஸ்ட் பண்ணணும். உங்களை பற்றி நான் ஸ்டோரி போடுறேன், உங்களோட ஃபாலோவர்ஸ் இருக்க எல்லாருமே அதை பார்ப்பாங்க, பார்க்கும்பொழுது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி தைரியமாக போல்டாக போட்டிருக்காங்க. மூணாவது படிக்கும் போதே நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. செக்ஸ் எஜுகேஷன் இஸ் நாட் மீன் பை செக்ஷுவலை பற்றி மட்டும் பேசுறது செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது. ஓகே சார், இப்போ போலீஸ் ஸ்டேஷன் நம்ம நாடி போகுது எதுக்காக? நமக்கு நியாயம் கிடைக்கும் தக்காக, நமக்கு அங்கேயுமே நியாயம் கிடைக்கலாம். போக்சோன்றது பெண்களுக்கு மட்டும் கிடையாது சார். இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். டிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் 69 படி பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து மக்கள் என்ன கேட்டாங்கன்னா, மேம் அப்போ பசங்களுக்கும் உண்டா அப்படின்னு கேட்டாங்க. பசங்க கிடையாது. இப்போது சமூக வலைதளத்தில் தஷ்மிகா லக்ஷ்மன் ஒரு துணை நடிகை வந்து அவங்க சின்ன வயசில் ஃபேஸ் பண்ண அந்த அப்யூஸை பற்றிலாம் ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் அவங்களுக்கு வந்து ஒரு அப்யூஸ் மெசேஜை பப்ளிஷ் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணது தான், பட் இவங்க ஓப்பன் அப் ஆகி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இந்த அப்யூஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், முன்னாடிலாம் வந்து பெண்கள் வந்து சொல்ல மாட்டாங்க. தனக்கு ஒருத்தவங்க தப்பான விதத்தில் சேட் பண்ணாலுமே தனக்குள்ளே வச்சுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுற அளவு கூட தைரியம் இருக்காது. ஆனால் இப்போ எவ்வளவோ காலகட்டம் பரவாயில்ல, முன் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம். இந்த தஷ்மிகா அப்படின்றவங்க கூட பார்த்திங்கன்னா இப்போ வளர்ந்துட்டு வர ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டு சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு வரவங்க தான். ஸோ அப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு வரும்போது ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க ஃபேஸ்புக் மூலிமா. அந்த டெக்ஸ்ட் என்னன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு ஃபேஸ்புக்லேருந்து மெசேஜ் வருது, என் கூட செக்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு. எவ்வளோ தைரியம் பாருங்களேன். ஒரு ஃபேஸ்புக் அதுவும் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னும் பொழுது ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போன்ற அவேர்னஸ் இருக்கும். அது வெளியில் இடுறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க லைஃபே பாதிக்கப்படும்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு பெண்கள் கிட்ட வந்து கேட்குறாங்கன்னா, நம்ம சொல்கிறோம் சார், சட்டங்கள் இவ்வளோ வந்துருச்சு, எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பயப்பட ஆரம்பிச்சோன்னா ஏன் சார் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து டெக்ஸ்ட் பண்ணணும்? ஸோ அவங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட்லி பயம் வரல. பெண்கள் என்னைக்கு முன் வந்து இந்த மாதிரி எனக்கு நீ டெக்ஸ்ட் பண்ணுறேன்னா, எனக்கு பிடிக்காத போது நீ டெக்ஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது நம்ம எப்போ ஆண்கள் மேலே வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கிறோமோ அப்போ தான் அவங்க அதை பார்த்து பயப்படுவாங்க. அப்போ தான் இந்த விஷயம் முழுசாகவே நமக்கு அடியோடு அழியப்படும்ன்றதை பற்றி தான் நான் சொல்லுவேன். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த மெசேஜ் பார்த்த உடனே கேட்டிருக்காங்க, இவங்க சொல்லவும் செஞ்சுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உன்னை பற்றி நான் ஸ்டோரி போடுறேன், உன்னோட ஃபாலோவர்ஸ் இருக்க எல்லாருமே அதை பார்ப்பாங்க, பார்க்கும்பொழுது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி தைரியமாக போல்டாக போட்டிருக்காங்க. அதுவே வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அது போட்டக்கப்புறம் பற்றி நிறைய கமெண்ட்ஸ் அவங்களுக்கு ஃபேவராகவே வந்துகிட்டு இருக்கு. அப்போ தஷ்மிகான்றவங்களை பற்றி அப்போ தான் வெளியில் எல்லாமே வருது. அவங்க வந்து 3வது படிக்கும் போதே நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 7வது படிக்கும் போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மக்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது, எப்படி 3rd ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டா, 7th ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டா? கண்டிப்பாக சார், இப்போ இருக்க குழந்தைங்களுக்காச்சு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு ஒரு கைடன்ஸ் வந்துருச்சு. குட் டச்னா என்னது, பேட் டச்னா என்னது, இது இப்படி பண்ணால் தப்பு, அது அப்படி பண்ணால் தப்பு அப்படின்ட்டு. பட் முன்னாடி இருந்த காலகட்டத்தில் எந்தே வச்சுக்கோங்களேன், எங்களுக்குலாம் வந்து குட் டச் பேட் டச்ன்றதுலாம் பேரண்ட்ஸ் கைடன்ஸ் கிடையாது. பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இதை பற்றி குழந்தைகிட்ட பேசினாலே தப்பு நினைப்பாங்க. பட் அந்த காலத்தில் இருந்துச்சு ஓகே. பட் இந்த ஜென்ரேஷன்லேயும் வந்து பேரண்ட்ஸ், எல்லா பேரண்ட்ஸுமே சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரூரல் ஏரியாஸ்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், செக்ஸ் எஜுகேஷன் பற்றி பேசுகிறதுக்கே கூச்சப்படுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் எஜுகேஷன்னாலே மக்கள் நினைக்கிறாங்க தெரியுமா, இது அந்த மாதிரி சில விஷயம் தான். ஸோ அதை பற்றி நம்ம அவாய்ட் பண்ணணும். செக்ஸ் எஜுகேஷன் இஸ் நாட் மீன் பை செக்ஷுவலை பற்றி மட்டும் பேசுறது செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது. அதை தாண்டி குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச்னா என்னது, உனக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க பார்க்குறாங்கனாலோ இல்லை உன்னை டச் பண்ணுறாங்கனாலோ அது தப்பான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது நீ அந்த இடத்துலையே அவங்கக்கிட்ட சொல்லணும், தொடக்கூடாதுன்ட்டு. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இருக்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு 100ல் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. பட் 50% ஆஃப் பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்களா பார்த்தீங்கன்னா கிடையாது, இல்லை. ஏன்னா கூச்சப்படுறாங்க எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு. ஸோ அதே சின்ன தான் இந்த மேடம் கிட்ட நடந்தது. தஷ்மிகா
அவங்க 3rd ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் ஃபேஸ் பண்ணியிருந்திருக்காங்க, 7th ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மக்கள் எல்லாருக்குமே சந்தேகம் வரும், நான் சின்ன வயசில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஓகே மேம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு அப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது, எனக்கு எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லக்கூட கூச்சமாக இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணலாம்? என்கிட்ட என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறது இந்த விஷயம் தான், மேம் நான் பாதிக்கப்பட்டுட்டேன், எனக்கு வெளியில் எனக்கு அந்த டைம் அப்போ வெளியில் வர்றதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது, நான் யார்ட்டுமே சொல்லலை, பட் எனக்கு இப்போ கோவம் வருது, என்ன ஒருத்தன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னும் பொழுது நான் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். போக்சோ ஆக்ட் வந்து 2012 வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறத்துல வந்து ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க, செக்ஷுவலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க முன்னாடி அப்படின்னும் பொழுது, ஐ மீன் போக்சோ ஆக்ட் வந்ததுக்கு அப்புறத்துல வந்து ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க. ஒரு 2014 ஒரு பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. பட் அந்த பொண்ணு இப்போ தான் மேஜர் ஆயிருக்கு. இப்போ 2024 வயசப்போ தெரியுது, 2024 தெரிய வருது என்ன ஒருத்தன் அப்படி பண்ணியிருக்கான பேட் டச் அப்படின்னா தாராளமாக அந்த பொண்ணு வந்து அவங்க மேலே வந்து போக்சோ கேஸ் ஃபைல் பண்ணலாம். தாராளமாக பண்ணலாம். யார் மேலே ஃபைல் பண்ணியிருக்கோங்களோ அவங்க தான் ப்ரூவ் பண்ணலாம். கண்டிப்பாக. எப்படின்னா ப்ரூவ்ன்றது எப்படி ஆகும்னா, சில கூட இருக்கிறவங்க எவிடன்ஸாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு விதத்தில் எவிடன்ஸ் கிடைக்கும். ஸோ தாராளமாக வந்து முன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மேபி அந்த கேஸ் தோத்தே போனாலும் போகட்டுமே, பட் முன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே அதனால பயப்படுவாங்களே, ஒருத்தவங்க ஒரு சின்ன குழந்தைய தொடறதுக்கு பயப்படுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயமே இருக்குது சார். ஓகே, இப்போ ஸ்ருதி நாராயணனோட வீடியோ ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த மாதிரி தன்னை வந்து ஒருத்தங்க மார்ஃபிங் பண்ணுறாங்களோ இல்லை உண்மையாகவே அந்த மாதிரியான வீடியோ எடுத்து வெளியிட்டாங்களோ பெண்கள் என்ன ஸ்டெப் எடுக்கணும் ஃபஸ்ட்டு? சார் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து இந்த விஷயத்த வந்துட்டு இப்போ ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்கன்னும் பொழுது வேறு மாதிரி வேலை கன்வே ஆகிட்டு போகுது. அது வந்து நம்ம பார்த்துருப்போம், ஸ்ருதி நாராயணன் கேஸாக இருக்கட்டும், தஷ்மிகாவாக இருக்கட்டும், அவங்களே வந்து வெளியில் விட்டுடுறாங்க. அப்படி வெளியில் விடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வைரல் ஆகுது. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பொண்ணு வச்சுக்கோங்க சார், சோஷியல் மீடியாலே அவ்வளோ கிடையாது, ஃபாலோவர்ஸே ஒரு 100 பேர் தான் இருக்காங்கன்னும் பொழுது அவங்க பாதிக்கப்படும் போது என்ன சார் பண்ண முடியும்? சோஷியல் மீடியா வெளியிட்டால் பரவிடுமா? ஆகாது. ஸோ அவங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுக்கு யார் பயமுத்த போகிறா? மிஞ்சி போனால் பாய் ஃப்ரெண்டாக இருப்பான், எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருப்பான், இல்லைன்னா கூட பழகினவங்களே யாராவது ஒரு நபராக இருப்பான். ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்கன்னும் போது பயப்படவே தேவையில்லை சார், பயப்படவே தேவையில்லை. உடனடியாக சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் சார். ஓகே, இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய மெசேஜுமே சைபர் கிரைமில் எல்லாம் தாராளமாக எடுக்கிறாங்க சார். நம்ம என்ன நினைக்கணும்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும்னா ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நம்ம இந்த மாதிரி என்ன ஒருத்தன் பண்ணியிருக்கான், ஸோ எனக்கு பண்ணணும். ஸ்டேஷன்னாலே மக்கள் பயப்படுவாங்க. என்ன பயப்படுவாங்க, நான் போய் எப்படி என்னோட ஃபேஸ் காட்டுறது, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிடுமே, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சிடுமே, என் ஃபேமிலி மானமே போயிடுமே அப்படின்னு பயப்படுற மக்கள் தான் அதிகம். ஸோ இப்போல்லாம் அப்படி கிடையாது, நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லாமே பண்ணலாம். சைபர் கிரைமே நீங்கள் ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஓகே, இப்போ தஸ்மிகாவோட இஷ்யூலையுமே என் ஃபோன் ஹேக் ஆகிடுச்சு, வேறு யாரோ மெசேஜ் பண்ணிக்காங்க, அந்த ஹேக்குங்கிற வார்த்தையை நிறைய பேர் உபயோகப்படுத்தாங்க. அதே தான் அது எப்படி உண்மையாகவே ஹேக் ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிக்கும். ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னா முன்னாடியே ஒரு முன்னெச்சரிக்கையாக பண்ணியிருந்துருக்கணும். அவங்க ஹேக் ஆகிருக்குன்னா சைபர் கிரைம் நம்பிடுவாங்களே சார், அவங்க இவங்களோட படித்தவங்க தானே சார், கண்டுபிடிக்காமே சார் இருக்க போகிறாங்க, அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க சார். ஓகே, இது எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த கட்டம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் சார், முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ணணுன்றதை பண்ண முடியும். இல்லைன்னா யாருமே பண்ண மாட்டாங்க. சைபர் கிரைம் நீங்கள் எங்கே போட்டாலும் நெட்டில் போட்டாலுமே கிடைக்கும். 1930 அழகாக கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் இப்படி யாரும் பயப்பட தேவையில்லை. முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது. முன்னாடிலாம் நீங்கள் வந்து நேரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி இனிமேல் இப்போலாம் பார்த்து நேரில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் அழகாக ஃபோன்லேயே பண்ணிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு ஒருத்தவங்க பயமுறுத்துறாங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் முன் வந்து கொடுக்குறீங்கன்னும் போது இது மாதிரி பல பேர் முன் வருவாங்க. ஓகே, இப்போ ரீசெண்டாக ஐபிஎஸ் வருண்குமார் அவர்கள் வந்து அரியலூர் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி உங்கள் ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு பாலியல் குற்றம் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாங்க, அவங்க இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ட்ரீட் பண்ணும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், எங்கே போய் கம்ப்ளைண்ட்? ஓகே சார், இப்போ போலீஸ் ஸ்டேஷன் நம்ம நாடி போகிறது எதுக்காக? நமக்கு நியாயம் கிடைக்கும்ன்றதுக்காக தான். நமக்கு அங்கேயுமே நியாயம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம்? சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சார். ஸோ நம்ம போகிற ஸ்டேஷனில் வந்து நமக்கு இன்ஸ்பெக்டர் ப்ராப்பராக ஆக்ஷன் சொல்ல மாட்டாங்க, நம்ம சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட தாராளமாக போய் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து வக்கீல் கிட்ட உங்ககிட்ட யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி கைட்னு சொல்லி உங்களோட சஜஷன் என்ன வரும்? இப்போ என்கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெண் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட வராங்க, மேம் என்ன செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணியிருக்காங்க, செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி வரும்போது நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, கம்ப்ளைண்ட் டிராஃப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கூட கூட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ண வைப்பேன். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கேசஸ் வந்து வரிசையாக வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் சீண்டரில் ஈடுபட்ட ஒரு நபரை கைது பண்ண நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஃபேஸ்புக்கில் தவறாக மெசேஜ் பண்ணவர் கைது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நியூஸ் நம்ம கேள்விப்பட்டது எனக்கு வந்து என் நாலேஜ் வந்தது இல்லை. இல்லை சார், நடந்துட்டு தான் சார் இருக்கு, நடக்குது. அவங்க பண்ணுற அந்த எப்படி சொல்கிறதுனா, எந்த அளவுக்கு ஈடுபடுறாங்களோ அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது சார். மேபி நீங்கள் அதை கேள்விப்படலை, பட் என்னோட கேஸ் சர்க்கம்ஸ்டன்ஸை பார்க்கும்போது நடக்குது சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீமேல் வந்திருந்தாங்க சார், ஒரு ஃபீமேல் தான். அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது அவங்கள யாரோ ஹராஸ் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்ச அங்கிள் தான், இத்தனைக்கும் வீட்டு பக்கத்தில் இருக்க அங்கிள். ஒரு ஏஜுக்கு மேலே அவங்களுக்கு கோவம் வருது, என்னை இப்படி பண்ணியிருக்கானே அவனை சும்மா விடக்கூடாதுன்ற கோவம் அவங்களுக்கு அதிகரிக்குது. யாருக்குன்னா நம்ம கிளைண்ட்டுக்கு அதிகரிக்குது. ஸோ இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாதுன்ற கோவமும் வருது நம்ம கிளைண்ட்டுக்கு.
நம்ம கிட்ட வராங்க, மேம் போக்சோல கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நாங்க. ஸோ நம்ம தான் இப்போ அந்த கேஸ் பார்த்துட்டு இருக்கோம் சார். இப்போ இந்த போக்சோ வழக்கு அப்படின்னு போகும்போது இது மூலமா வந்து நிறைய ஆண்களுமே பாதிக்கப்படுறாங்க, ஃபால்ஸ் அலிகேஷன் வருது. கண்டிப்பா அந்த இடத்துல எப்படி அந்த ஆண்களை வந்து குற்றத்துல இருந்து காப்பாத்துறது? கண்டிப்பா இது சொல்லும் போது நான் இன்னொன்னு சொல்ல நினைக்கிறேன். போக்சோன்றது பெண்களுக்கு மட்டும் கிடையாது சார். இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். போக்சோன்றது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுமே இப்போ ஒண்ணுமே இல்லை சார். உதாரணம், இப்போ நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு 18 வயசு கீழே இருக்க ஒரு பையனாக இருக்கீங்க, உங்களை ஒரு பொண்ணு 20 வயசு பொண்ணு உங்களை லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணி ஃபிசிக்கலாக இருந்து உங்களை ஓடி போகிறாங்க, கூட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஓடி போகிறாங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 17 வயசு தான் ஆகுதுன்னும் போது அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுவாங்க சார். போக்சோக்கு ஜெண்டர் கிடையாது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஓகே. இதுவே வந்து ஒரு பொண்ணு வந்து தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆக்சஸை தவறா பயன்படுத்தி பழி வாங்கக்கூடிய கண்டிப்பா 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 நீங்க சொல்ற மாதிரி பவர்ஃபுல்லா யூஸ், நீங்க சொல்ற மாதிரி நியாயமா யூஸ் பண்ற பெண்கள் எவ்வளோ பட்சம் இருந்தாலுமே அதை எப்படி சொல்றது, ஒரு பழி வாங்கணும்ன்ற நோக்கத்துல பண்ற பெண்களும் இருக்கதான் செய்யறாங்க. அப்படி இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்க பண்ணது மட்டும் ஃபேக் அப்படின்றது, ஃபேக் அலிகேஷன்றது தெரிய வருதுன்னா கண்டிப்பா அந்த மாதிரி பண்ண பெண்களுக்கு 3 years வரைக்கும் இம்ப்ரிசன்மென்ட் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு சார். ஓகே. இப்போ இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஆண்மனை சுமத்தப்பட்டாவே அந்த இடத்துல நீதிமன்றத்தோடைய அந்த ஒரு ஜட்மெண்ட்டுக்கு முன்னாடியே குற்றவாளி ஆயிடுறாங்க. நியூஸ்ல வந்து போட்டோஸ் பப்ளிஷ் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு ஈவன் அந்த ஆணுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தாலுமே அந்த தீர்ப்புங்கிறது வெளியே வர மாட்டேங்குது. இல்லை இந்த மாதிரி தப்பான அலிகேஷன்ல உள்ள போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் வந்து வெளியே பப்ளிஷ் ஆகுது. அந்த பெண்ணுக்கு எந்த மாதிரியான ஒரு தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷனுக்கு? இப்போ உதாரணம் வந்துட்டு என்ன சொல்றது, ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்கன்னா 3 years வரைக்கும் 3 years இல்லை சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் கேஸ் போட்டு அதுக்கு மேலே கூட ஒரு சிறிதனை கிடைக்க எங்கிட்ட வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு ஆண் வந்து தான் காதலிச்ச பொண்ணு வந்து ஏமாத்திருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 25 வயசு பையன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? சார் இப்போ பிஎன்எஸ் செக்ஷன் 69 வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக பிஎன்எஸ் இப்போ வந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது 2023 வந்துச்சு. இப்போ 2024 எனாக்ட்மெண்ட் ஆகி நம்ம அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பிஎன்எஸ் ஐபிசி வந்து போயிடுச்சு. ஸோ பிஎன்எஸ் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் 69 படி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க லவ் பண்ணி நான் ப்ராமிஸாக உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு 10 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. ஸோ இது வந்து மக்கள் என்ன கேட்டாங்கன்னா, மேம் அப்போ பசங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்டாங்க. பசங்க கிடையாது. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி ஏமாத்துறாங்கன்னா அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து விசாரித்து எஃப்ஐஆர் ஆகுது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அந்த நபருக்கு ட்ரையல் நடத்தி ட்ரையலில் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் பொழுது 10 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட். பையனுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு சார், பெண்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் கிடையாது. எதனால இந்த மாதிரி ஜெண்டர் பயாஸ்டா இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்க சொல்றது நல்ல விஷயம் தாங்க சார். இது ஈக்குவாலிட்டின்றது கண்டிப்பா வரணும். பிகாஸ் முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் பாதிக்கப்பட்டது யாரு? பெண்கள் தான். பெண்கள். அதிகபட்சம் படிக்காம இருந்தது யாரு? பெண்கள் தான். இந்த ஜென்ரேஷன் அதிகபட்சம் படிக்கிறது யாரு? 2 பேருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன வரணும்? 2 பேருக்கு ஈக்குவலிட்டியான சட்டம் வரணும். ஸோ கண்டிப்பாக வரணும் சார். இதுக்கப்புறம் சட்டங்கள் கொண்டு வருவாங்க, டெஃபினெட்லி கொண்டு வருவாங்க. பிகாஸ் எவ்வளோ பெண்கள் அவங்களுக்கு கிடைச்ச சுதந்திரத்தை வந்து அநியாயமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ சட்டம் பார்த்துட்டு சும்மா இருக்காது. கண்டிப்பாக தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிச்சு கண்டிப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக வரும் சார். ஜீவனாம்சம் அப்படிங்கிற பேர்ல கொடுமை நடக்குது. ஜீவனாம்சம்ன்றது வந்து மக்கள் நினைக்கிறாங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் கொடுக்க நினைக்கிறாங்க. இல்லை, பெண்களும் கொடுப்பாங்க ஜீவனாம்சம். இப்போ கல்யாணம் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண டைம் அப்பவே அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த ஒய்ஃபை தான் டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துருக்காங்க அப்படின்னும் போது